शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान्. பிரமாணம் தான் சாட்சாத்காரத்துக்கு பிரமாணம் காரணம் அப்படின்னு வந்தால் எனக்கு சந்தேகம். சப்தம் பரோட்ச அதாவது பிரமாணங்கள்ல பரோட்ச பிரமாணம் அபரோட்ச பிரமாணம் பேசலாம். அது பிரத்யட்ச பிரமாணம், பிரத்யட்சம் அபரோட்சம் ரெண்டு ஒண்ணு. அந்த அனுமானம் உபமானம் சப்தா அர்த்தாபக்தி அனுபலப்தி இதெல்லாம் பரோட்சம், பரோட்ச ஞானத்தை உண்டு பண்ணக்கூடிய சப்த பிரமாணம். ஆனா அது பரோட்ச பிரமாணம். அப்ப சப்தம் பரோட்சமா தானே விஷயத்தை தெரிவிக்க முடியும். அப்படிதான் நம்ம பார்த்துருக்கோம். அது எப்படி அது சாட்சாத்காரத்துக்கு காரணம்னு சொல்றேன். ஞானி சப்தத்தை கேட்டு சப்தத்தினால புரிஞ்சு பிரத்யட்சமா எதையாவது விஷயத்தை புரிஞ்சுட்டு போவான் இல்லையா? பிரத்யட்சமா நேர்ல பார்க்கறது வேற, காதால கேட்டு தெரிஞ்சுக்கிறது வேற. அதனால சப்தத்தினால எப்படி பிரத்யட்சம் வரும் கேள்வி அப்படின்னு கேள்வி. அதுக்கு அது சாதிக்கணும், சாதிக்கதானே, சாதிச்சாதான் ஜெகமஸ்தமதி சொன்னா அந்த சப்தத்தாலே அது சாட்சாத்காரம் சொல்லணும். அது சாதிக்கணும். அது சாட்சாத்கார சப்தத்தால வந்ததுங்கிறது சித்தமாக்கணும். ததாபி சப்தஸ்ய பரோட்ச ஞான ஜனகத்துவ ஸ்வபாவஸ்ய அபரோக்ஷ ஞான ஜனகத்துவம் ந சங்கச்சதே. இது பரோட்ச பிரமாணம், இது ஒரு ஸ்வபாவம், பரோட்சமாக ஒரு விஷயத்தை தெரிவிக்கிறது. அதுதான் ஸ்வபாவம். இது அபரோக்ஷமா சாட்சாத்காரத்தை உள்ள கொள்றதுன்னா எப்படி சொன்னா தனியா இருந்ததுன்னா அது பரோட்ச ஞானத்தை உண்டு பண்ணும். ஆனா கூட அதுக்கு சககாரி கிடைச்சதுன்னா அது பிரத்யட்ச ஞானத்தை உண்டு பண்ணும். கூட இருக்கிற ஒரு சகாயம் இருக்கு, அது அப்பேற்பட்ட ஒரு சக்தி அது சில பேர் சொல்றாங்க. அசமர்த்தோபி சப்தா சாஸ்திர சிரவண மனன பூர்வக பிரத்யாபியாச ஜனித சம்ஸ்கார பிரத்ய லப்த பிரம்மி கார்யே சித்த தர்ப்பண அனுகிரகீத அபரோக்ஷ ஞானம் உட்பாதயதி. இது கூட ஒரு சககாரி எப்படி இருக்கணும்னு கேட்டா, இப்பேற்பட்ட ஒரு சககாரி கிடைச்சதுன்னா சப்தம் பிரத்யட்சத்தையும் முடியும். இந்த மாதிரி இருக்கணும். சாஸ்திர சிரவணம், சிரவணம்னாலே சாஸ்திரார்த்தம் நிச்சயமா இருக்கணும். அதுக்கப்புறம் அதை மனனம் பண்ணணும், மனநமாக்க. அதுக்கப்புறம் மனன பூர்வக பிரத்யாபியாசம், இதுதான் நிதித்தியாசம். நிறைய நிதித்தியாசம் பண்ணியாச்சு. இந்த அபியாச ஜனிதமான சம்ஸ்கார பிரஜயம், சம்ஸ்காரத்தை மனசுல நிறைய ஏறி போச்சு. இது ஏறினதுனால இந்த மனசு இருக்கு, மனசு எப்பவுமே சம்ஸ்காரம் எங்க இருக்கு ஜாஸ்தி இருக்கோ அதுதான் போயிருக்கும். இப்போ பிரம்ம சம்ஸ்காரங்களை ஜாஸ்தி எடுத்தா வேற விஷயத்துக்கு போகாது, பிரம்மத்தை விட்டு வேற எங்கேயும் போகாது. அதனால பிரம்மத்திலே இருந்துச்சுன்னா இதுதான் ஐகாக்கியம், பிரஜயலப்தம் பிரம்மீகாக்கியம். அப்பேற்பட்ட ஏகாகிரத்தை கொண்ட அந்த சித்தம்ங்கிற ஒரு கண்ணாடி இருக்கு. இந்த கண்ணாடி சப்தத்துக்கு சகாயம் பண்றது, பிரத்யட்சத்தை உண்டு பண்றது. அப்போ தது அனுகிரகீதா சப்த பிரமாணம் பொதுவாக பரோட்ச ஞானத்தான் உண்டு பண்ணும் அப்படிங்கிறது எல்லாரும் கூட இப்பேற்பட்ட ஒரு விசேஷமான சகாயம் கிடைக்கும் போது அது பிரத்யட்சத்தை அபரோக்ஷ ஞானம் உட்பாதை. ஏதாவது ஒரு திருஷ்டாந்தம் சொல்ல முடியுமா? ஒரு திருஷ்டாந்தம் மீமாம்சையாவது சொல்லுன்னு வச்சிருக்காங்க. சாஸ்திரிய சம்ஸ்கார சம்ஸ்கிருத அக்னி அதிகரணக இவ ஹோமஹ அபூர்வம் இது கல்பியதே. இது புரியாது. என்ன சொல்றார்? இந்த சௌத அக்னியில ஹோமம் நடக்கிறது ஒரு ஆகவனியத்துல. ஆகவனியத்துலதான் ஜதாகவனிய ஜோதி ஹோமம் பண்றாங்க. இது ஆகவனியத்துல பண்ணா என்ன, வெறும் அடுப்புல இருக்கிற அக்னியில பண்ணா என்ன, வெறும் ஒண்ணுதானே. அங்க போட்டா போகாதா அப்படின்னு கேட்டா போடலாம், போட முடியாதுன்னு இல்லை. ஆனா இந்த சௌத அக்னியில பண்ணினால்தான் நீங்க பண்ணின ஹோமத்துல இருந்து அபூர்வம் உண்டாகும். ஏதோ ஒரு அக்னியில போடுறேன்னு போட்டா அப்ப அந்த அக்னியில ஹோமம் பண்ணினா வர
அபூர்வத்தை உண்டு பண்றது ஹோமம். ஹோமங்கிறது என்ன? நாம தேவதோத்தேசேன தியாகம் பண்ணப்பட்ட அந்த திரவியத்தை போடுறது, அக்னியில போடுறது. அக்னியில போட்டாதான் ஹோமங்கிறது இல்லை. வைகமான ஆகாரத்துல போட எங்க சொல்லிருக்கோ அங்க போடுறது. ஜலத்துல ஹோமம், வாயில ஹோமம், கையில ஹோமம். அப்ப இதுல எல்லாம் அந்த ஆதாரம் விதிக்கப்பட்டு இருந்தால் அதுல போடும்போது வைக ஆதாரத்துல பிரக்ஷேபம் கெட்ட திருவிழாதுதான் ஹோமம். அக்னியில போட்டா ஹோமங்கிறது சாதாரணம் இல்லை. அக்னியில போட சொல்றதா அக்னியில. இப்ப இவர் என்ன கேட்கிறார், இது இந்த அக்னியில போட்டா என்ன அந்த அக்னியில போட்டா என்ன அப்படின்னு கேட்டா, நான் என்ன சொன்னோம், இவ்வாறு ஏதோ ஒரு அக்னியில நீ போட்டேன்னா அதுல இருந்து உனக்கு புண்ணியம் வராது, சொன்ன அக்னியில போட்டாலும் அப்படின்னு சொன்னோம். அப்ப என்ன சொல்லலாம், ஏன் இந்த அக்னியில அந்த அக்னியில என்ன விசேஷம்னு கேட்டா, இந்த அக்னி சாஸ்திரிய சம்ஸ்கார அனுபவமானது. இந்த அக்னி தானா வெறும் வரல, இதுக்கு ஆதாரமா ஒரு காரியம் பண்ணி உண்டாக்கப்பட்டது. இது சம்ஸ்காரங்கள்லாம் ஏறி இருக்குதுல, இப்பேற்பட்ட சம்ஸ்கார கல்பிதமான அந்த அக்னியில இது ஹோமம் பண்ணும் போது அபூர்வம் உண்டாகும். வெறும் அக்னியில ஹோமம் பண்ணா உண்மை அப்படின்னு சொல்லும்போது, இப்போ அக்னிங்கிறது ரெண்டு இடத்துலையும் பொதுவாக இருந்தாலும் சாஸ்திரிய சம்ஸ்காரங்கிற ஒரு சககாரி கூட இருக்கிறதுனால இந்த அக்னியில ஹோமம் பண்ணினால் அபூர்வம் வருது. இந்த சம்ஸ்காரங்கிற சகாயம் இல்லாததுனால வெறும் அக்னியில அந்த ஹோமத்தை பண்ணினா அபூர்வம் வராது. அப்படிங்கிற வித்தியாசத்தை நாம இந்த திருஷ்டாந்தமாக எடுக்கணும். அதே மாதிரி சிரவணமன விதித்தியாசனம் பண்ணி சம்ஸ்காரங்கள்லாம் அந்த அந்தகரணத்துல சப்தம், அந்த அந்தகரணம் சப்தத்தோடு சேர்ந்ததுன்னா பிரத்யக்ஷம் போது. அப்படி இல்லாத அந்த கரணத்திலே சப்த பிரமாணத்தால ஞானம் வந்தால் பரோட்சம். இது எப்படி நீங்க தீர்மானம் பண்றது? நீங்களா கல்பனை பண்ணீங்களா, இல்ல இதுக்கு ஏதாவது ஒரு பிரமாணம் இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டா, தரதி சோகம் ஆத்மதிசாஸ்திர பிராமான்யா, தரதி சோகம் ஆத்மதிது அப்படிங்கிற சாஸ்திரம் பிரமாணமாக இருக்கு. சோகம் ஆத்மஜானம் தான் அந்த சோகம் போடுறது இருக்கு. இதனால நீங்க சொல்றாங்க சப்த பிரமாணத்தினால அந்த சககாரி கிடைக்கிறதுனால இதெல்லாம் ஒண்ணும் கிடைக்கலையே அப்படிங்கிறத சொல்றார். அபரோக்ஷ கொஞ்சம் அர்த்தா பத்தி சேர்த்துக்கணும், சகாயம் பண்ணணும். இந்த சரஸ்லோகமாத்மகிங்கிற இந்த வாக்கியத்திலேருந்து இந்த அர்த்தத்தை நாம புரிஞ்சுக்கணும்னு சொன்னா இதுக்கு ஒரு சககாரி வரும். அந்த சககாரியை வச்சுட்டு நாம அந்த வாக்கியத்தை பார்த்தோம்னா இல்லாட்டா இல்லை. அதுதான் சொல்றேன். அபரோக்ஷ கர்த்திருவாதி அத்தியாசத்திய அபரோக்ஷ அதிஷ்டான ஞானம் வினா நிவர்த்தி அயோகா. ஒரு யுக்தி, ரெண்டு யுக்தி, ஒரு யுக்தி. நமக்கு பிரத்யமா எந்த பிரமம் இருக்கோ அந்த பிரமத்தை நிவர்த்தி பண்றதுக்கு பிரத்யமான அதிஷ்டான ஞானம். பரோட்சமா தெரிஞ்சா, யுக்தியால மாத்திரம் தெரிஞ்சா போற. நேரடியா பார்த்து ஒரு பிரமம் இருக்கும்போது அதை நேரடியா இப்படி இல்லை அப்படின்னு தெரியணும். அதிஷ்டானம் தெரிஞ்சாதான் அந்த பிராந்தி நிவர்த்தி ஆகும். ஏதோ பரோட்சம் சப்ஜெக்டா அப்படிதான் தெரியாது. ஆனா பரோட்சமா ஒரு யுக்தி வந்ததுன்னா பிராந்தி போகாது. நம்ம லோகத்துல பார்க்கணும். இப்ப இந்த சோகம்னு எதை சொல்லியிருக்காரு தெரியுமா? தனக்கு சோகம் ஆத்மகீதை அப்படிங்கிறது சோகம்ங்கிறது துக்கம்னு அர்த்தம் இல்லை. துக்கத்துக்கெல்லாம் மூலம் என்ன? அகங்கர்த்தா போக்காதே. அந்த அத்தியாசத்தை தான் இந்த சோகம்னு சொல்லியிருக்காங்க. அதுல அதனால வரக்கூடிய சுகம் துக்கம் எல்லாமே சோகம் தான் இருக்கும். எல்லாத்தையும் இந்த சோகம் இருக்கு. இந்த அத்தியாசம் போகணும். எப்படி போகணும்னா ஆத்மவி சோகம் கிடைக்கும். இது ஒரு உதேச விஷயமாக ஆத்மவித்தாக இருப்பவன் சோகத்தை சோகம் இல்லாதவன் ஆவான். ஆத்ம ஞானியாக இருப்பவன் அத்தியாசம் இல்லாதவன் ஆவான். இப்படி சொன்னா அவனுடைய அத்தியாச நிவர்த்திக்கு அவருடைய ஆத்ம தியானம் தான் காரணம். எப்படி சொல்லுவாங்க? விவேகாவச்சேக பிரயோஜ்யத்துவம் விதேயபாகவே உலகமான விவேக விதேயபாகம் கணவான் சுகி பவதி அப்படின்னு சொன்னான். அப்படின்னா அவன் எப்படி சுகமா இருக்கா, அந்த சுகம் வரத்துக்கு காரணம் என்னன்னு கேட்டா அவனுடைய பணம் தான் அவனுடைய சுகத்துக்கு காரணம் அப்படின்னு கேட்கிறவர்கள் புரியுது. சப்தத்திலேருந்து நேரம் சொல்லல. இது என்னடா தனவந்தம் உத்தேசிய நிஷித்துவம் விதியது, சுகம் விதியது. அப்ப தனவான்கிறது உத்தேசம், தனங்கிறது உத்தேசத்தா வச்சேதகம், விஜயங்கிறது சுகம், உத்தேசத்தா வச்சேதகமான தனம் தான் அவனுடைய சுகத்துக்கு காரணம் அப்படிங்கிறது அந்த வாக்கியத்திலிருந்து நாம புரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி ஆத்ம ஞானி
சோகம் இல்லாதவனாவான் அப்படின்னு சொன்னா அவன் சோகம் இல்லாமல் போவதற்கு அந்த சோக நிவர்த்திக்கு அவனுடைய ஆத்ம ஞானம் தான் காரணம் அப்படின்னு. இப்போ சோகம்ங்கிறது அத்தியாசம். இந்த அத்தியாசமும் அபரோக்ஷமான அத்தியாசமா இருக்கு. அபரோக்ஷமான அத்தியாசம் போகணும்னா எப்பேற்பட்ட அதிஷ்டான ஞானம் வேணும்? அபரோக்ஷமா தானே வரும். ஆத்ம விதிங்கிறது அபரோக்ஷமான ஆத்ம ஞானம் உள்ள நாம அர்த்தம் வச்சுக்கலைன்னா இந்த சோக நிவர்த்தி எப்படி வர முடியும்? அப்ப இதுல என்ன தெரியுதுன்னா ஆத்ம வித்து அப்படிங்கிறது ஆத்ம சாட்சா்காரம் பண்றவன், சோகம் இல்லாதவன் ஆவான் அப்படின்னு இந்த வார்த்தை நமக்கு பாதிதான் இருக்கு. பிரம்ம சாட்சா்காரமாக்கு சோகத்தை நிவர்த்தி பண்ணி வைக்கும், அவ்வளவு தெரிஞ்சு போச்சு. ஆனா இந்த பிரம்ம சாட்சா்காரமானது சப்தத்தினால வந்தது இன்னும் தெரியல. அதனால இந்த பாதிதான் வந்திருக்கு. இன்னொரு பாதி இன்னொரு ஔபனிஷதேக பிரம்மன் ஆனாந்தர அப்பிரவர்த்தே சப்தாதவி அபரோக்ஷ ஞான அனுபத்தோ அனிர்மோக்ஷ பிரசங்காதித்யாகு. இந்த பிரம்மமோ உபனிஷத்தேக வேதம். அப்படி இருக்கும்போது இதனுடைய ஞானத்தை உண்டு பண்றதுக்கு உபனிஷத்தை விட்டா வேற பிரமாணம் இல்லை. அந்த உபனிஷத்து கூட அபரோக்ஷ ஞானத்தை உண்டு பண்ணாதுன்னு சொல்லிட்டா இந்த சுத்தியில சொல்லப்பட்ட பிரம்ம அபரோக்ஷ ஞானம் வரவே வராதுன்னா ஆயிடும். மக்கள் பிரம்ம அபரோக்ஷ ஞானம் வந்தால்தான் இதனுடைய அத்தியாசத்துக்கு ஒரு தீர்வு நிவர்த்தி. ஆனால் பிரம்ம அபரோக்ஷ ஞானம் வரணுமோ எதனால வரும்? உபனிஷத்தும் உபனிஷத்தினாலதான் அதை பத்தி தெரியும். ஆனா உபனிஷத்து அதை பட்ச ஞானத்தை உண்டு பண்ணாதுன்னா வேற எதுவும் உண்டு பண்ண முடியும். ஆக வேற வழி இல்லாம அந்த உபனிஷத்தானது கன்னியாகத்தின் போது பரோட்ச ஞானத்தை உண்டு பண்ணினாலும் கூட ஒரு சகாயம் கிடைக்கும் போது அபரோக்ஷ ஞானத்தை உண்டு பண்ணா பரவிசோகமாத்மவித்துங்கிறது தெரியாமலே அப்படிங்கிறதா. ஏன்னா பரோட்ச ஞானத்தை வச்சு ஆத்மவித்து நம்ம சொன்னோம்னா அத்தியாசம் போகாது. அதுக்கு அபரோக்ஷ ஞானம் வேணும். அபரோக்ஷ ஞானம் வர்ணிக்கிறோம். அபரோக்ஷ ஞானம் எந்த பிரமாணத்தால வந்தது? உபனிஷத வைத்தியமா இருக்கிறதுனால உபனிஷத்தை வந்து வேற எந்த பிரமாணத்தாலும் வரதில்லை. ஆகையால இதை ரெண்டு யுக்தியும் சேர்த்து நீங்க ஆத்மாத்தான சோகமாத்ம வித்துங்கிறத பாருங்க. அபரோக்ஷ ஞானம் சந்தோஷமான காலம் வந்தது. அதுக்கு சகாயம் எல்லாம் கிடைக்குது.